Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths example 1.19 என்ன கொடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். Example 1.19 if the function f that is r tends to r meaning நம்ம real to real is defined by ஒரு f of x ங்கற ஒரு function கொடுத்திருக்காங்க. f of x ங்கற ஒரு function கொடுத்திருக்காங்கமா. அது சில டேட்டா சில ரேஞ்ச்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Then find the value of first வந்து f of 4, second f of minus 2, third வந்து ஒரு function, fourth ஒரு function. Okay ma. First இப்போ given data எழுதிக்கலாம். First write the solution. Given data எழுதிக்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to function நம்ம கரெக்ட்டா பார்த்து எழுதணுமா? 2x plus 7 அதோட range என்னமா? x less than minus 2. அந்த less than or equal to கரெக்ட்டா கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். என்ன மாதிரி இர கூடாது இல்லையா? அதனால then next x square minus 2 அதோட range வந்து என்ன கொடுத்திருக்காங்கமா minus 2 less than or equal to x less than 3. Next third range வந்து 3x minus 2 and x greater than or equal to 3. ஓகேமா நம்ம இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம்லைன் ட்ரா பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு ப்ரொசீட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டைம்லைன் எப்படி ட்ரா பண்ணலாம் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒரு டைம்லைன் ட்ரா பண்ணலாம். அதில் வந்து ரேஞ்சஸ் எழுதலாம் 0 1 2 3 4 5 ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் போடுங்கம்மா. 5 வரைக்கும் போதும் இல்லை, மேக்ஸிமம் 3 5 தானே இருக்குது. அப்போ மைனஸ் இது டாட் டாட் மறக்காமல் டாட் டாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு -1 தென் -2 -3 -4 -5 5 ரேஞ்ச் வரைக்கும் போதும். ஓகேம்மா இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம வந்து அந்த ரேஞ்சு நம்ம ப்ளாட் பண்ணலாம். 2x + 7 அந்த ஃபங்க்ஷன் எந்த ரேஞ்சுக்குள்ளலாம் இருக்குது பாருங்கம்மா. x less than -2 இது மீனிங் நல்லா பார்த்துக்கோங்க. லெஸ் தேன் கொடுத்ததுனால -2 இன்க்ளூட் ஆகாது. அப்போ இதுக்கு மீனிங் என்ன? -2க்கு உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன். அப்போ -2 எங்கே இருக்குமா? இங்கே இருக்குது இல்லையா? இதான் வந்து -2 இதுக்கு பின்னாடி உள்ள பேக் சைடு உள்ள நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் எடுத்து 2x + 7. ஆனால் -2 இன்க்ளூட் ஆகாது, கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேம்மா -2க்கு ஏன்னா -2 இன்க்ளூட் ஆகாது, அதனால் நம்ம -2 இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரேஞ்ச் தான் என்னம்மா நமக்கு வந்து 2x + 7. ஓகேம்மா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வந்து டைம் லைனில் ப்ளாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு -2க்கும் +3க்கும் இடைப்பட்ட நம்பர் +3னா +3 இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? அப்போ -2க்கும் +3க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னம்மா? ஃபங்க்ஷன் என்னம்மா? x² -2. அப்போ -2 எங்கே இருக்குது? நருக்கு. அப்போ -2க்கும் 3க்கு முன்னாடி உள்ள நம்பர் 3க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னம்மா? +2. ஓகே இதில் நம்ம பாயிண்ட் நம்பர்லாம் போடலை. ஏன்? என்ன கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னம்மா? f that's for real to real நம்பர் தான் நம்ம போடணும். ஓகேவா? அதனால் இன்பிட்வீன் நம்பர்லாம் வராது. ஸோ -2க்கும் 3க்கு இன்பிட்வீன் நம்பர். அப்போ -2லேருந்து 3 அப்போ என்ன வரும்? ஃபங்க்ஷன் என்னம்மா? x² -2. அப்போ x² -2. நெக்ஸ்ட்டு x greater than or equal to 3. அப்போ நம்ம 3யும் 3க்கு மேற்பட்ட அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே 3x -2. அப்போ 3யும் 3க்கு அப்புறம் உள்ளது. ஏன்னா இது வந்து ரியல் நம்பருங்கிறனால there is no limit, இன்ஃபினிட்டி லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டாட் டாட் போட்டுடலாம். அதோட ஃபங்க்ஷன் என்னம்மா? 3x -2. அவ்வளோதாம்மா. நம்ம இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் f of 4. ஓகேம்மா f of 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் ஓகேம்மா ஃபஸ்ட்டு பாருங்கள். f of 4 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ f of 4 எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. f of 4ங்கிற நம்பர் என்ன தானே இருக்குது. அப்போ அதுக்கு ரிலேட்டட் ஃபங்க்ஷன் என்னம்மா? 3x -2. அப்போது f of 4 equal f of ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதலாம். f of x equal to 3x -2. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா 4ங்கிற நம்பர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடலாம். அப்போ என்னாக பாருங்கம்மா? 3 of 4 -2. அப்போ என்ன வரும்? 3 4s are 12 -2. அப்போது f of 4 equal to என்னம்மா வரும்? 12 -2னா 10. ஓகேம்மா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷனு இதை நம்ம டிவிஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கம்மா? f of -2. அப்போ f of -2 என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ -2 டைம் லைனில் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம். -2ங்கிறது வந்து இந்த ரேஞ்ச். ஓகேம்மா, செகண்ட் ரேஞ்ச் பாருங்கள். -2ங்கிறது செகண்ட் ரேஞ்சில் இருக்குது. அப்போ -2க்கான ஃபங்க்ஷன் என்னதுமா? தட் இஸ் f of x வந்து x ஸ்கொயர் -2. அப்போது f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் -2. இப்போ நம்ம x இருக்கிற இடத்துல -2 போடலாம். -2 ஈக்குவல் டு -2 the whole square -2. அப்போ என்னமா வரும்? f of -2 ஈக்குவல் டு -2 the whole square +4 தான் வரும். 4 -2. அப்போ f of -2 ஈக்குவல் டு 4 -2 2. ஓகேம்மா, அப்போ நமக்கு என்ன ஆன்சர்மா கிடச்சிருக்கு? f of -2 வந்து 2ங்கிறது ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்டட். தேர்ட் என்னமா கேட்டிருக்காங்க? f of 4 + 2 into f of 1. ஓகேம்மா, இப்போ f of 4ங்கிறது நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா f of 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 10 இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? f of 1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ f of 4ஓட வேல்யூ என்னம்மா? 10 நான் இருக்கு இல்லையா? 10 ப்ராக்கெட்டான எழுதிக்கோங்க. ஃப்ரம் ஆப்ஷன் 1. ஓகேம்மா, அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு f of 1 கண்டுபிடிக்கலாம். f of 1 இப்போ 1ங்கிற நம்பர் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம். 1ங்கிறது வந்து x ஸ்கொயர் -2ங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதலாமா? x ஸ்கொயர் -2 இந்த ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். அப்போ x இருக்கிற இடத்துல 1 போட்டாச்சுன்னா 1 ஸ்கொயர் -2 இல்லையாம்மா? அப்போ என்னம்மா வரும்? 1 -2 -1. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f of 4 + 2 into f of 1 இல்லையா? அப்போ f of 4ஓட வேல்யூ 10 + 2 into f of 1ஓட வேல்யூ என்னம்மா? -1. அப்போ என்ன வரும்? 10 - 2 = 8. அதாவது f of 4 + 2 of f of 1. ஆன்சர் எடுத்து எழுதுவோம். f of 4 + 2 into f of 1 = 8. ஓகேம்மா, இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஆப்ஷன் பார்க்கலாம். இது நம்ம டேஷ்போர்டு முடிச்சிடலாம். ஃபைனல் ஆப்ஷன் என்னம்மா கேட்டிருக்காங்க? f of ஃபைனல் ஆப்ஷன் f of 1 - 3 into f of 4 divided by f of -3. ஓகேம்மா, இதில் நம்ம f of 1ஓட வேல்யூவும் தெரியும். ஏன்னா மறுபடியும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. f of 1ஓட வேல்யூ எங்கேம்மா இருக்குது? இங்கே -1 இல்லையா? ஆப்ஷன் 3லேருந்து f of 1 நமக்கு -1ன்னு தெரியுது. f of 4ஓட வேல்யூ வந்து 10. எப்படி? ஆப்ஷன் 1லேருந்து. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது f of -3. அதை மட்டும் கண்டுபிடிக்கலாம். இப்போது f of x ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். -3 எந்த ரேஞ்சிலமா இருக்குது? -3ங்கிறது இந்த ரேஞ்ச். ஓகேவா? 2x + 7ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை எழுதலாம். 2x + 7. ஓகேம்மா, இப்போ f of xக்கு பதிலாக -3. அப்போ 2 of -3 + 7 என்னம்மா வரும்? 2 into -3 -6 + 7. அப்போ f of -3 = -6 + 7 என்னம்மா? +1 இல்லையா? +1. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f of 1 - 3 into f of 4 divided by f of -3 இல்லையா? இப்போ நம்ம f of 1 வேல்யூ என்னம்மா? நான் இருக்குது. f of 1 வேல்யூ வந்து -1. ஸோ நம்ம -1 போடலாம். -3 அப்படி போட்டுக்கோங்க. f of 4ஓட வேல்யூ என்னம்மா? இங்கே 10. அப்போ 10 போட்டுக்கலாம். டிவைடட் பை f of -3. அப்போ f of -3 வேல்யூ 1. அப்போ ஆன்சர் எழுதலாமா? -1 - 30 டிவைடட் பை 1 என்னமா வரும்? -31. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாம். f of 1 - 3 into f of 4 divided by f of -3. ஆன்சர் என்னமா? -31. இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆப்ஷனோட ஆன்சர். ஓகேம்மா, இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்ளம் கொடுத்த உடனே டைம்லைன் நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்கம்மா. இந்த டைம்லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இதில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.